புனகலி புதுசாக எடுத்துமாத திருமண பாவத்திலே 12 லக்னங்களுக்கும் 7ஆம் வீடு பார்த்தீர்கள் என்றால் மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் 2 7 குடையவாக இருக்கிறதால் அவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும். அதாவது 21 வயது முதல் 30 வயதுக்குள்ளாகவே திருமணம் நடக்கும். ரிஷப லக்னத்திற்கும் அவ்வாறு ராசியோ லக்னமோ இருந்தால், ஆனால் லக்ன அடிப்படையில் தான் கூறப்பட வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு லக்னத்துக்கும் திருமண பலன்கள் நின்றாலும் அங்கு இயற்கை அசுபர்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுகள் நின்றால், சூரியன் நின்றால் திருமணங்கள் தாமதப்படும். அதற்கு விதிவிலக்கு எதுவும் கிடையாது. அந்த 7 வீடு என்று சொல்லக்கூடிய திருமண பாவத்திலே இயற்கை அசுபர்களாகிய சனி செவ்வாய் ராகு கேதுகள் நின்று அவர்களுடைய பாவத்தை, அந்த 7ஆம் வீட்டை குரு பார்த்தாலும் இவர்களுடைய மனது இரட்டை நிலைப்பட்டு வருகின்ற திருமணத்தை இவர்களே தடுத்து கொள்வார்கள். சார் நிறைய ஜாதகம் வருது சார், சொல்கிறேன்றாங்க, கல்யாணமே ஆக மாட்டேங்க. இவனுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, இதுக்கு என்னதான் சார் வழி? நானும் நிறையா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நிறையா பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தேன், ஏன் சார் நடக்கலை? இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முதல் பிரச்சனை இதுதான். இதற்கு ஜோதிடர்களாகிய நாமும் ஒரு காரணம். அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக நம்மிடம் வருகின்றார்கள். அதை நாம் எவ்வாறு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தக்கவாறு நாம் பதில்களை உரைக்க வேண்டும். 7ஆம் வீட்டில் சனி நிற்குதுப்பா, அதனால் உனக்கு தோஷம்ப்பா, ரொம்ப பெரிய தோஷம்ப்பா என்று சொல்வதை காட்டிலும் இப்பொழுது அவருக்கு என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம் என்று முதலில் நாம் கணக்கீடு செய்து கொண்டு அந்த திசை புத்தி நாதன் எங்கு இவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறார், 7ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் எங்கு யாருடன் இருக்கிறார், அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா என்றெல்லாம் பல்வேறு விதமாக கணக்கீடுகள் செய்து அதன் பிற்பாடு முதலில் நாம் அவர்களுக்கு பதில் உரைக்க வேண்டும். 7 சனி இருக்கு, 7 ராகு இருக்கு, உனக்கு திருமணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டப்பா, எடுத்த உடனே இவ்வாறு சொல்லக்கூடாது. தோஷங்களை சொல்லி பயமுறுத்துதலை முதலில் நிறுத்த வேண்டும். காரணம், நம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை அவர்கள் இழந்து விடுவார்கள். எங்கள் பாரம்பரிய ஜாதகத்திலே நீங்கள் நன்றாக 12 லக்ன பலன்களை பாருங்கள். அதில் எங்காவது திருமணம் நடக்காது என்று எங்கேயாவது கூறப்பட்டுள்ளதா? இல்லை. இவர்கள் இணைந்தால், இவர்கள் சம்பந்தப்பட்டால் காலதாமதமாகும், இடையூறுகள் ஏற்படும். அவர்கள் எந்த காரகத்தன்மையிலோ இருக்கிறாரோ அந்த காரகத்தின் அடிப்படையிலே இவர்களுக்கு இந்த திருமணம் ஒத்திப்போகும், தாமதப்படும், அல்லது திருமண பந்தத்திலே முறிவுகளும் ஏற்படும், 2வது திருமணமும் நடக்கும், அந்த 2வது திருமணம் மிகவும் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் கூற முடியும். ஏனென்றால் 7ஆம் வீடு திருமண வீடு, 7க்கு 3ஆம் வீடு 9ஆம் வீடாக, லக்னத்துக்கு 9ஆம் வீடாக கேந்திர பாவத்தை, திரிகோண பாவத்தை அளிப்பதினால் 9ஆம் வீடு மிகவும் பாக்கிய வீடு. அதனால் சிலருக்கு 2வது திருமணம் நன்றாக அபரிமிதமாக இருக்கும். முதல் திருமணத்திலே முறிவுகள் ஏற்படுவதற்கு காரணம், அங்கு ராகு சனி நின்று இவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அந்த இருவருக்குமே புரிதல் குறைந்து ஈகோ பிரச்சனை அதிகமாகி வார்த்தைகளிலே ஒருவருக்கொருவர் கடினமாக பேசிக்கொண்டு இவர்கள் பிரிந்து விடுவார்கள். அதிலும் 7ஆம் வீட்டில் சுக்கிரனே நின்றாலும் இவ்வாறு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால்
திருமணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் திருமண பாவத்தில் நின்றாலும் விபீதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அவர்களை சரி செய்ய முடியும். இன்று பெற்றோர்கள் அவர்களுடைய கடமையிலிருந்து தவறிவிடுகிறார்கள். குறிப்பிட்ட வயது வரும்போது திருமணத்தை அவர்களுக்கு ஏதுவாக செய்து வைத்து அதன் பிற்பாடு அவர்களை அதிகமாக அவர்களுடைய விருப்பத்திற்கு விட்டால் நன்றாக இருக்கும். இன்று திருமண தடைக்கு கிரகங்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் பெற்றோர்களும் ஒரு காரணமே என்பதை முதலில் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் எவ்வாறு, திருமணம் எவ்வாறு திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை ஏற்பாடு என்றெல்லாம் சொல்ல வேண்டும். செல்லை கொடுத்துடுறாங்க, நீ எப்படியாவது போகணும், இவங்க பாட்டி இவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்க பாட்டி அவங்க வேலையை பார்க்குறாங்க. அதனால் பல பிரச்சனைகளை இந்த நம்ம நாகரிக காலத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் பாரம்பரிய ஜோதிடத்திலே பாருங்கள், அந்த காலத்தில் எல்லாம் உறவு முறையிலே திருமணம் செய்து கொள்வார்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டு 60 ஆண்டு அவங்க வாழ்ந்துருப்பாங்க. எல்லோரும் பேரம்பேத்தை எடுத்துருப்பாங்க, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்று சொந்தமே வேண்டாம், உன் காலில் நீ நில்லு, அவனை எதிர்பார்க்காத என்றெல்லாம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான வழிகாட்டுதலை தருகிறார். படிக்க வைக்க வேண்டாம் என்று கூறவில்லை, வேலைக்கு அனுப்ப வேண்டாம் என்று கூறவில்லை. பெற்றோர்கள் தங்களுடைய கடமையை நன்றாக புரிந்து கொண்டு செய்தல் வேண்டும் என்பதை முதலில் உணர வேண்டும். அது அவ்வாறு செய்தால் 40% திருமணங்கள் நடைபெறும். இன்னும் 40% ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதிகமான எதிர்பார்ப்பு. நான் டாக்டர், எனக்கு டாக்டர் தான் வேணும். நான் இன்ஜினியர், எனக்கு இன்ஜினியர் தான் வேணும். நான் கணினி வேலை செய்கிறேன், நான் கணினி வேலை செய்கிறவர் தான் வேணும். நான் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா எனக்கு வர 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். இவ்வாறெல்லாம் இவர்களாக இவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை இவர்களே தவறாக கருதுகின்றார்கள். இதற்கு ஜோதிடம் ஒன்றும் செய்ய முடியாது. நம் நிலையை நாம் உணர வேண்டும். ஏன் அதிகமாக சம்பாதிச்சா அந்த அதிகமாக சம்பாதிக்கிற ஆள் தான் வேணுமா? அங்கே தான் பிரச்சனையே வரும். அவர் அதிகமாக சம்பாதிச்சா நானும் என்னை விட அவர் அதிகமாக சம்பாதிக்கணும், குறைச்சி சம்பாதிக்கக்கூடாதுன்னு முடிவே தவறான முடிவு. இவர் நல்லா இருப்பாரா, இவர் நம்மளை காப்பாற்றுவாரா, இவர் நமக்கு தேவையானதை செய்வாரா, இவங்க எடுத்ததுமே இப்படி சம்பாதிக்கணும், நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, நம்ம ஜாலியாக இருக்கணும், இப்படியெல்லாம் இவர்கள் நாகரிகத்தை இவர்களாக இவர்களுக்குள்ள வட்டத்தை கொண்டு வந்ததினால் இப்பொழுது திருமண தடைகள், திருமண முறிவுகள் அதிகமாக வளர்ந்து கொண்டே வருகின்றன. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்தி நம் சூழ்நிலையை உணர்ந்து காலம் கடந்து திருமணத்திற்கு ஆசைப்படுவதை காட்டிலும் அந்த பருவத்தே திருமணத்தை செய்து கொண்டு அவர்கள் வளர்ச்சியை அவர்கள் பெருக்கிக் கொண்டால் அந்த வாழ்க்கை மிகவும் உன்னதமாக இருக்கும். இதற்கு ஜாதகத்திலே அதாவது 60% நற்பலன் இருக்கும், 40% தான் கெடுபலன் இருக்கும். கெடுபலனை எடுத்துக்கிறாங்க, நற்பலனை விட்டுடுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் திருமண தோஷங்கள் என்பது 7ஆம் வீடு பாதிக்கப்பட்டாலும், 7ஆம் வீட்டு அதிபதி பாதிக்கப்பட்டாலும், 7ஆம் வீடு அல்லது பெண்ணுக்கு 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாவத்திலே அசுபர் கிரகங்களாகிய சூரிய, ராகு, கேது, சனி, செவ்வாய் நின்றால் தாமதப்படுமே தவிர திருமணம் நடக்காமல் இருக்காது. ஆகவே இது சம்பந்தமாக எவ்வளவோ சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்ல ஆழ்கடல். ஜாதகம் என்பது மிகவும் பெரிய ஆழ்கடல். எப்படி வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பாரம்பரிய ஜோதிட அடிப்படையில் 7ஆம் வீட்டில் கிரகங்கள் சுப கிரகங்கள் நின்றால்
கூடிய விரைவில் அவர்களுக்கு பருவத்தில் காலம் திருமண தாமதமின்றி நடைபெறும். வீட்டில் அசுப கிரகங்கள் நின்றால் காலதாமதமாகி வயது முதிர்ந்து திருமணம் நடக்கும். இதுதான் ஐயா ஜோதிடம் சம்பந்தத்திலே ஜோதிட பாரம்பரிய ஜோதிடத்திலே கூறப்பட்டுள்ள கூற்று. நல்லதொரு தகவலை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நம்மாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இது போன்ற கலந்துரையாடலுக்கு நீங்கள் அடிக்கடி வந்து ஜோதிட ரீதியான வினாக்களை எழுப்பினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.